12. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபார்ம்ஸ்லேயே ட்ராப் டவுன், செக் பாக்ஸ், ரேடியோ பாக்ஸ் அப்படின்னு ஒரு 3 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம HTML ஃபார்ம்ஸில் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ராப் டவுனுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு இங்கே கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் நம்ம ஏதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். அதே செக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் செக் பாக்ஸை கூட நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். எத்தனை ஆப்ஷன்ஸ் வேணுமோ அத்தனையும் கிளிக் பண்ணிக்கலாம். ரேடியோ பாக்ஸ் என்னன்னா நம்மளுக்கு எனி ஒன், அதாவது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வந்து கிளிக் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் இருக்கும் ரேடியோ பாக்ஸ், செக் பாக்ஸ் அண்ட் ட்ராப் பாக்ஸ் பார்க்க. ஓகே, ஸோ இதை வந்து எப்படி நம்ம இப்போ HTML நம்ம கோடில் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ VS கோடில் வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எடுத்த அதே இது இருக்கு பேஜ். ஒரு வாட்டி டீபக் பண்ணி அவுட்புட் காட்டும். ஓகே, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பண்ண ஒரு ஃபார்மான வெப்சைட். ஓகே, அதில் வந்து நான் இப்போ இது பண்ண போகிறேன், ட்ராப் பாக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் லேபிள் கொடுக்கணுமா, லாஸ்ட் இதில் பார்த்த மாதிரி. ஸோ நான் லேபிள் கொடுத்துக்கிறேன். என் லேபிள் என்னன்னா நான் என்ன கொடுக்கலாம். ஓகே, லேபிளில் வந்து குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படி நான் கொடுத்துட்டு ஸோ நான் வந்து இங்கே செலக்ட் பண்ண வைக்கிறேன். செலக்ட்ல நேம் ஈக்குவல் டு அது குவாலிஃபிகேஷன். அது வந்து எனக்கு குவாலிஃபிகேஷன்ல நான் போட்டுடுறேன். போட்டுட்டு இந்த செலக்டுக்குள்ள நான் நிறைய ஆப்ஷன்ஸ் தர போறேன். ஆப்ஷன்ஸ் வேல்யூ வந்து 10th. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து வேல்யூ எம்டியா வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா ஆப்ஷன்ல வந்து CLE செலக்ட் அது மட்டும் போட்டு ஒரு வாட்டி ரீலோட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, அதாவது குவாலிஃபிகேஷன் வந்துருச்சு, செலக்டும் வந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் இம்ப்ராப்பராக இருக்கு பிகாஸ் நம்ம பிரேக் இன்னும் தரல. பிரேக் எடுத்து இங்கே சாரி சப்மிட் பட்டன் நமக்கு லாஸ்ட்ல வரணுமா, சப்மிட் பட்டனை தூக்கி நான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல போட்டுறேன். அண்ட் பிரேக்கு இந்த சப்மிட் பட்டனை தூக்கிட்டா என்னோட பிரேக் அங்கே ஒர்க் ஆகும். ஸோ நான் இந்த பிரேக் எடுத்து நான் சப்மிட் பட்டன் முன்னாடி போட்டுறேன். ஓகே, இப்போ வந்து என்னோட செலக்ட் ஆப்ஷன் கரெக்டாக காட்டுதான்னு பார்ப்போம். ஓகே, என்னோட செலக்ட் ஆப்ஷன் கரெக்டாக காட்டுது. ஸோ நான் வந்து இதில் ஃபர்தராக வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஆப்ஷன் 2 என்னன்னா வேல்யூ வந்து 10th கொடுத்துட்டு செலக்டை வந்து 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அகைன் இந்த ஆப்ஷன் வந்து 12th எடுத்துட்டு 12 அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து வந்து BE அப்படின்னு கொடுத்து BEன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டேன். அடுத்து வந்து PG. ஸோ அதுக்கு வந்து நான் PG கொடுத்துட்டு இங்கேயும் நான் PG கொடுத்துறேன். சாரி, நான் BE கொடுக்குறதுல UG கொடுத்துக்கிறேன். ஓகே, இதை நான் சேவ் பண்ணிட்டு இப்போ வந்து என்னோட வெப்சைட்டை ரீலோட் பண்ணுறேன். பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 10th காட்டுது, 12th காட்டுது அண்ட் UG PG. UG வந்து USன்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல இருக்கு. ஓகே, இதுதான் வந்து நம்மளோட ட்ராப் பாக்ஸ்க்கான ஒரு ஸ்னிப்பட். ஸோ ஒரு ஸ்னிப்பட் சொல்லலாம், சாரி இல்லை டேக்ஸ்ன்னு சொல்லலாம், HTML டேக்னு சொல்லுவோம். ஸோ ட்ராப் பாக்ஸ். ஓகே, இது ட்ராப் பாக்ஸ், நம்ம ட்ராப் பாக்ஸ்க்கான ஒரு டேக்ஸ். அடுத்து வந்து செக் பாக்ஸ் அண்ட் ரேடியோ பாக்ஸ் பார்க்கலாம். செக் பாக்ஸ்க்கு வந்து நம்ம ரெண்டே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து லேபிள் டேகு அண்ட் தென் லேபிள் டேக்குள்ள நம்ம இன்புட் அப்படின்ற ஒரு டேக் யூஸ் பண்ண போகிறோம். இன்புட்டில் டைப் நம்மளுக்கு என்ன டைப் வேணும்னு. ஸோ செக் பாக்ஸ் நம்மளுக்கு செக் பாக்ஸ் தான் வேணும்னு நம்ம டைப் சொல்லிட்டு நேம் கொடுக்குறோம். சர்வரில் வந்து இது என்னவா போகணும்னு. நம்மளோட செக் பாக்ஸில் வந்து நேம் எப்படி இருக்க போகிறோம்னா நம்ம ஸ்கில், அதாவது நம்மளோட ஸ்கில்ஸ்லாம் வந்து இப்போ செக் பாக்ஸில் வந்து நான் அப்பயே சொன்னேன்னா மல்டிபிள் சாய்ஸ் எடுத்துக்கானு. ஸோ ஸ்கில்ஸை வந்து நான் ஒரு அரேவாக சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்கில்ல நான் வந்து வேல்யூல HTML அப்படின்னு போட்டு என்னோட இன்புட்கான நேம் வந்து HTML அப்படின்னு நான் போடுறேன். ஓகே, லேபிள் ஆக்சுவலாக நான் வந்து இங்கே க்ளோஸ் பண்ண மாட்டேன். லேபிள் எதுக்குன்னா ஸ்கில்ஸுன்றதுக்கு நம்ம லேபிள் கொடுப்போம். ஓகே, ஒரு வாட்டி ரன் பண்ணுறேன். ஓகே, ஆல்ரெடி ரன்ல தான் இருக்கோ.
ஸ்கில்ஸில் வந்து நமக்கு வெறுமை இது மட்டும் வருது. ஸோ நமக்கு ஹெச்டிஎம்எல்ன்ற நேம் வரல. ஓகேங்க, ஹெச்டிஎம்எல் வந்து நான் டேகாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ஹெச்டிஎம்எல் வெறும் ஹெச்டிஎம்எல் பண்ணிட்டு இப்போ நான் அகைன் ரன் பண்ணுறேன். ஸோ ஸ்கில்ஸில் எனக்கு ஹெச்டிஎம்எல்ன்ற இது வருது. ஸோ எனக்கு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணணும். என்னன்னா பிரேக், ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஒரு பிரேக்கு, இந்த லேபிளுக்கு அப்புறம் ஒரு பிரேக் கொடுக்குறேன். ஸோ அகைன் நான் இப்போ போய் ரீலோட் பண்ணேன்னா எனக்கு செக் பாக்ஸ் இப்போ கரெக்டாக இருக்கும். ஸ்கில்ஸில் ஹெச்டிஎம்எல் ஒர்க் ஆகுது. ஓகே, நான் அப்போ அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா மல்டிபிள் செக் பாக்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெச்டிஎம்எல் கிரியேட் பண்ணனா அடுத்து வந்து சிஎஸ்எஸ் போட்டு வேல்யூ சிஎஸ்எஸ்னு மாற்றலாம். அடுத்து வந்து ஜாவான்னு போட்டு அதனோட வேல்யூ ஜாவான்னு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டில் போய் பார்த்தோம்னா ஸோ மல்டிபிள் இருக்கும். நம்ம வந்து ஹெச்டிஎம்எல் கிளிக் பண்ணிக்கலாம், சிஎஸ்எஸ் கிளிக் பண்ணிக்கலாம், ஜாவா கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்கில்ஸ் வந்து இங்கே இன்புட்டாக வாங்கிக்கலாம். ஓகே, லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து நம்ம இதனோட ஃபஸ்ட்டு டேக் ஸ்னிப்பெட் எடுத்துருவோமா? ஓகே, ஸோ இது வந்து செக் பாக்ஸ்க்கான ஒரு டேக். அடுத்து வந்து ரேடியோ பாக்ஸ். ரேடியோ பாக்ஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு பிரேக் போட்டுருவோம். இதுக்கு சேம் ஆஸ் அதே மாதிரி ஒரு லேபிள் தான் நமக்கு வேணும். லேபிள் வந்து ஜெண்டர்னு வாங்கிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து ரேடியோலையும் அதேதான், வெறும் லேபிள் அண்ட் இன்புட்ல டைப் வந்து ரேடியோன்னு கொடுக்க போகிறோம். ரேடியோ நேம் எதுக்குன்னா ஜெண்டருக்கு, வேல்யூ என்னன்னா மேல். ஸோ நான் ஒரு இது கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அகைன் இன்னொன்று ஒரு இன்புட் நான் கிரியேட் பண்ணுறேன். என்னன்னா சேம் ஜெண்டர் எல்லாம் ஒன்று தான், இங்கே மட்டும் ஃபீமேல் அப்படின்னு நான் மாற்றுறேன். ஃபீமேல். ஸோ இதையும் நான் வந்து ஒரு வாட்டி என்ன பண்ணேன்னா சேவ் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து ரீலோட் பண்ணேன். ஸோ இங்கே எனக்கு ஜெண்டருக்கு ஒரு ரேடியோ கிளிக் ஆயிடுச்சு. ஸோ ரேடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனி ஒன் தான் நான் கிளிக் பண்ண முடியும். ஸோ அட் அ டைம் நான் ரெண்டுத்தையும் கிளிக் பண்ண முடியாது. ஸோ ஃபார்ம்ஸில் இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா ட்ராப் டவுன் பார்த்தோம், செக் பாக்ஸ் பார்த்துருக்கோம், அண்ட் ரேடியோ பட்டன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ ரேடியோ பட்டனுக்கான ஸ்னிப்பெட்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவோம். ரேடியோ பட்டனுக்கான ஒரு ஸ்னிப்பெட் டேக். ஓகே, ஸோ நீங்கள் வேணா இந்த டேக்ஸ் கூட ஸ்க்ரீன்ஷாட் கூட இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் இப்போ கரெக்டாக இருக்கும்ல? ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து ஹெச்டிஎம்எல் ஃபார்ம்ஸையும் நம்ம எப்படி அட்வான்ஸ்டாக இந்த ட்ராப் டவுன், செக் பாக்ஸ் அண்ட் ரேடியோ பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து ஹெச்டிஎம்எலோட அடுத்த ஃபர்தர் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.